Good morning friends. In the video நம்ம பார்க்க போறது Paradise Lost book 9 lines 205 to 321 205வது வரிகளில் இருந்து 321வது வரி வரையிலும் இந்த Paradise Lost book 9 உடைய மூன்றாவது வீடியோல நம்ம பார்க்க போறோம். Now we see. இப்போ ஏவாள் இப்பொழுது சொல்லுகிறாள், Adam, will may we labor still to dress this garden, still to tend plant, herb and flower, our pleasant task enjoined. Adam, will may we labor. We may labor, labor na work still. நாம வேலை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வேலை? டு ட்ரெஸ்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, டெக்கரேட் பண்றது, அங்க இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளை எல்லாம் அலங்கரிப்பது, அங்க இருக்கக்கூடிய தேவையற்ற தாவரங்களை நீக்குவது, கொடிகளை அதுக்கு உரிய இதுல ஏற்றி விடுறது, ப்ரூன் பண்றது, கட் பண்றது, இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அதான் சொல்றா, ஆடம், we may labor still to dress this garden. இந்த தோட்டத்தை அழகுபடுத்துவதற்கு நாம் இருவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். Still to tend plant. To tendனா look after, அதை கவனித்துக் கொள்வது. Look after carefully, கவனமாக இந்த தாவரங்களை நாம் இன்னும் கவனித்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிளான்ட், ஹர்ப் மூலிகை செடிகள், ஃப்ளவர் மலர்கள், ஸோ இந்த செடிகள், மூலிகை செடிகள், மலர்கள், இவை எல்லாத்தையும் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். Still to tend plant, herb and flower. Our pleasant task enjoined. நம்முடைய இந்த இனிமையான இந்த டாஸ்க், இந்த ஒர்க்கானது என்ஜாயின், நம்ம சேர்ந்து தான் செஞ்சிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை நம்ம செஞ்சிருக்கோம். பட் till more hands aid us. எய்டுனா நீட், உதவி. இன்னும் நமக்கு நிறைய பேருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா தோட்டம் பெருசு, நம்ம ரெண்டு பேராலையும் செய்ய முடியல. தினம் தாவரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால நம்மளால செய்ய முடியல. இன்னும் நமக்கு சில ஆட்களினுடைய உதவி தேவைப்படுது. பட் till more hands aid us. More hands we need to help in our task. நம்முடைய இந்த வேலையில் நமக்கு உதவி செய்வதற்கு இன்னும் ஆள் தேவைப்படுது. ஆனா ஆள் இல்லை, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். The work under our labor grows. நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வேலையானது, இந்த தோட்டத்தை பராமரித்து பாதுகாத்து கொள்ளுகின்ற இந்த வேலையானது க்ரோஸ், வளர்ந்துகிட்டே இருக்கு. முதல் சின்ன சின்ன செடியா இருந்திருக்கு, இப்போ அது பெருசாகுது. பெருசாகி இன்னும் புதிய புதிய செடிகள் வருது. அப்போ செடிகள் அதிகமா வளரும் போது தேவையற்றவைகளை வெட்ட வேண்டியது, கட் பண்ண வேண்டியது எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. வேற லக்ஸூரியஸ்னா ஆடம்பரமாக இந்த வேலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தாவரங்கள் ஆடம்பரமா இருக்கு அப்படின்னா நிறைய இருக்குன்னு, பிளென்டி, நிறைய புதுசா செடிகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. லக்ஸூரியஸ் பை ரிஸ்ட்ரைன்ட்னா செக், ஸ்டாப், நிறுத்த முடியாம. சரி, தாவரங்கள் இனிமேல் வளரக்கூடாது, இதோட நிறுத்திய அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நிறுத்த முடியாத அளவிற்கு வித்தவுட் ரிஸ்ட்ரைன், லக்ஸூரியஸ்லி த பிளான்ட், த ஹர்ப், த ஃப்ளவர் க்ரோஸ். Every day it grow, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. The work under our labor grows luxurious by restraint. What we by day lopனா கட் பண்றது. What we day lop. What we day, பகல் பொழுதில் நாம உன்னை வெட்டினோம்னா lop, cut off. பகல்ல உன்னை வெட்டிடுறோம். ராத்திரி கழிச்சு விடிஞ்சு பார்த்தா அந்த இடத்துல ஒன்று வளர்ந்துருக்கு. So what we by day lop, overgrown, அது வளர்ந்துருது. ஆன் ப்ரூன்னா தேவையற்றைகளை வெட்டி நீக்குவது. ஆன் ப்ரூன் அதாவது நாம வெட்டுறது, ப்ரூன் பண்றது. ப்ராப்னா இந்த கவட்டை மாதிரி ரெண்டு குச்சியை முட்டு கொடுக்கறது. சில தாவரங்கள் அப்படியே வளரும்போது சாயும். உதாரணத்துக்கு வாழை மரம்னு வச்சுக்கலாம். வாழை மரம் தார் போட ஆரம்பிச்சா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு முட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி சில தாவரங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தான் இவர் ப்ராப்னு சொல்றார். ஒன்று நம்ம லாப், கட் ஆஃப் பண்ணுறோம், அல்லது ப்ரூன் பண்ணுறதுன்னா அழகுபடுத்துகிறோம், அல்லது ப்ராப் முட்டு கொடுக்குறோம், ஆர் பைண்டு அல்லது
சில தேவையற்றைகளை வெட்டி கட்டுறோம். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் போனால் ஒரு நைட்டு ஆர் 2 ஒரு நைட்டு அல்லது 2 நைட்டு கழித்து அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா வித் வாண்டன் growth அது வேணும்னா நல்லா வளர்ந்து டிரைடுனா அலட்சியம். அதாவது ஒருத்தர் அமுக்கமாக சிரிக்கிறது, என்னை நேற்று வெட்டினில்ல, நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இவையெல்லாம் சிரிக்குது நம்மளை பார்த்து. சொல்லலாம் இன்னைக்கு வெட்டுறோம், முட்டு கொடுக்குறோம், வெட்டுறோம், கட்டுறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஒரு நைட்டு அல்லது 2 நைட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வளர்ந்து அது நம்மளை ஒரு அலட்சியமாக பார்த்து சிரிக்குது. என்ன பண்ண, இப்போ நான் வளர்ந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது சிரிக்குது. growth derides, tending to wild. அது வைல்டு காட்டுத்தனமாக வளராமல் நாம் அதை we look after carefully, நாம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்படி நடக்குது. therefore ஆகவே you now advise, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணு. இதான் நடக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். நாம் அதை போட்டு வெட்டுறோம், கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். முன்ன விட இது செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு, ஒர்க்கும் அதிகமாகிட்டே போகுது. இன்னைக்கு வெட்டினோம், பகல் பொழுதுல இன்னைக்கு வெட்டுறோம் அல்லது முட்டு கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா ஒரு நைட்டு 2 நைட்டு கழித்து பார்த்தா அது இன்னும் அதிகமாக வளர்ந்து நம்மளை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி சிரிக்குது. இப்போ என்ன செய்யலாம்? only you advise. now therefore you now advise to me what to do. நம்ம என்ன செய்யலாம்? நீ சொல்லு. ஆர் அல்லது கேளு, நான் சொல்றது கேளு. ஒரு நீ சொல்லு, நான் கேட்குறேன். அல்லது hear what I suggest, what to my mind first thoughts present. என்னுடைய சிந்தனையில் என்ன முதல்ல தோணுதோ அதை நான் சொல்றேன். அல்லது நீ சொல்லு, அல்லது என் சிந்தனையில் முதலில் உதித்த விஷயங்களை நான் சொல்லுகிறேன், நீ கேள் என்று சொல்லிக்கிட்டு அப்படி சொல்றார். let us divide our labors. நம்முடைய வேலைகளை நாம் இருவரும் பிரித்துக் கொள்வோம். let us divide our labors. you where choice lead you. முதல்ல நீ உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை நீ தேர்ந்தெடுக்க. இல்லை நான் இந்த வேலைகள்லாம் எனக்கு பிடிக்குது, நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வேலையை செய். அதாவது 2 பேரும் ஒரே வேலையை செய்யறதுனால வேலையும் வேகமாக நடக்கலை அப்படிங்கிற கருத்தில் சொல்றான். அதனால் நீ 2 வேலையை நம்ம பிரிச்சுக்குவோம். நான் சில வேலைகளை செய்கிறேன், நீ சில வேலைகளை செய். முதல்ல உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை நீ சூஸ் பண்ணு. let us divide our labors. thou where choice leads you. உன்னுடைய தேர்வு எதை நோக்கி இருக்கிறதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இல்லை நான் இந்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீ செய். leads you. or where most needs. உனக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்துக்க. அல்லது எந்த இடத்திற்கு என்ன வேலை அதிகமாக தேவைப்படுதோ அதை செய். ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் அதை விட இந்த வேலை இன்னைக்கு முக்கியம் அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்துக்க. ஆர் வேர் மோஸ்ட் நீட்ஸ், வேர் டு வைண்ட் த woodbine, வேர் டு வைண்ட்னா சுத்துறது. த woodbine என்பது ஒரு வகையான கொடி. இந்த கொடியை எங்க சுத்தி ரவுண்ட் திஸ் ஆர்பர்னா பவர். இந்த கொடியை இது மேல அப்படியே சுத்தி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது சுத்தி அது மேலே ஏறிக்கும். ஒரு கொடி இப்படி கீழே கிடக்கு, அதை எடுத்து இன்னொரு இன்னொரு பவர் இருக்கு, பவர் அது மேல இப்படி 2 தடவை சுத்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அதுவா சுத்தி மேலே போயிடும். ஸோ அந்த வேலையை சொல்றான். ஸோ வெதர் டு வைண்ட் த woodbine ரவுண்ட் திஸ் ஆர்பர். இந்த woodbine என்ற கிரீப்பர் கொடியை இந்த பவர்ல நீ ஏற்றி விடுற வேலை. ஆர் டைரக்ட் த கிளாஸ்பிங் ஐவி என்பது எவர் கிரீன் பிளான்ட், எப்பொழுதும் பசுமையாக இருக்கக்கூடிய இந்த ஐவி கிரீப்பர். இந்த கிரீப்பரை எங்க நீ ஏத்தணும், இது இன்னொரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு, அதை அங்கிருந்து எடுத்து இந்த பக்கம் ஏறு என்று நீ எங்கே இந்த ஐவி கிரீப்பர் ஏறணும்னு நினைக்கிறியோ அங்க ஏத்தி விடுற வேலை ஒண்ணு இது. while இதை நீ செய். while I, ஆனா நான் இன் யாண்டர் அப்படின்னா நெய்தர் ஹியர் நார் தேர், இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம 2க்கும் இடைப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸுக்கு பேர் யாண்டர்னு பேர். இங்கன்னா ரொம்ப பக்கம், தேர் அப்படின்னா ரொம்ப அங்க.
ஸோ ரொம்ப எட்டியும் இல்லை, ரொம்ப பக்கமும் இல்லாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆஃப் ரோசஸ், ரோஜா செடிகள் அங்கே மலர்ந்திருக்கின்றன. இன்டர்மிக்ஸ்டு வித் மிர்டில், மிர்டில் என்கின்ற தாவரங்களோடு கலந்து, அதாவது கலை செடிகளாக ரோஜா மலரோட மற்ற செடிகளும் அங்கே முளைச்சு கிடக்கு, எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து கிடக்குது. ஃபைண்ட் வாட் டு ரிட்ரஸ் டில் நூன். அட் நூன் என்றால் மாலை நேரம், மாலை நேரம் வரையிலும் எந்த இடத்துல இந்த இன்டர்மிங்கிள் ஆகியிருக்கு, இந்த ரோஜா செடியும் மிர்டில் என்கின்ற செடியும் ஒன்னோட ஒன்று கலந்து அங்கே முளைச்சிட்டு இருக்கு. அதை நான் தனித்தனியாக பிரித்து எது தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரோஜா செடியை மாத்திரம் வைக்கிற வேலையை டில் நூன், அந்த பகல் பொழுது வரைக்கும் நான் செய்கிறேன். ஃபார் while so near each other. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல இருக்கோம்னு வச்சுக்க. தஸ் இவ்வாறு இப்ப நாம இருக்கிற மாதிரி பக்கத்துல நாம ரெண்டு பேரும் இருந்தால், ஃபார் while so near each other thus all day our task we choose, what wonder if so near looks intervene and smiles. இப்போ ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி பக்கத்துல இருந்துகிட்டு நாம் தேர்ந்தெடுக்கின்ற வேலையை நாம் செய்து கொண்டிருந்தால், அவர் டாஸ்க் வி சூஸ், நாம தேர்ந்தெடுக்கிற வேலையை நம்ம ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி பக்கத்துல செஞ்சா, வாட் ஒண்டர் இஃப் சோ நியர் லுக்ஸ் இன்டர்வீன். லுக்ஸ் நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்போம், வேலை செய்யறதை விட்டு நான் ஒன்னா பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ என்ன பார்த்துக்கிட்டு இருப்ப. அண்ட் ஸ்மைல்ஸ், நீ என்ன பார்த்து சிரிப்ப, நான் ஒன்ன பார்த்து சிரிக்கிறேன். ஆர் அப்ஜெக்ட்ஸ் நியூ கேஷுவல் டிஸ்கோர்ஸ், டிஸ்கோர்ஸ்னா கான்வர்சேஷன், அல்லது நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா எதை பத்தியா பேசிட்டு இருக்கோம். ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட்ஸ், புதிய ஒரு விஷயத்தை பத்தி. நான் அந்த இடத்துல ஒரு செடி பார்த்தேன், எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா, ஐயோ அந்த பூ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐயோ அங்க ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று போச்சு, நீ பாத்தியா. இப்படி ஏதாவது புதிதாக நாம பார்த்த ஏதாவது ஒண்ணு. ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் நியூ, ஒரு புது ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்திருந்தா அதை பத்தி கேஷுவல் டிஸ்கோர்ஸ்னா கான்வர்சேஷன், கேஷுவலா அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ட்ரான், இப்படியே இது இழுத்துக்கிட்டே போகும். ஒன்று நீ என்ன பார்த்துட்டு இருப்ப, நான் ஒன்ன பார்த்துட்டு இருப்பேன், நீ என்ன பார்த்து சிரிப்பேன், நான் ஒன்ன பார்த்து சிரிப்பேன். அல்ல நம்ம ஏதாவது ஒன்று புதுசா ஒன்று பார்த்துட்டா அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டே இருப்போம். இது இப்படியே ட்ரான் இழுத்துக்கிட்டே போயிடும். விச் இன்டர்மிட் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ட், தடுக்கும், நம்முடைய வேலையின் முன்னேற்றத்தை இது தடுக்குது. இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது நம்முடைய வேலையை இன்டர்மிஸ்ட் அப்ஸ்ட்ரக்ட் தடுக்குது. இன்டர்மிஸ்ட் அவர் டேஸ் ஒர்க், நம்முடைய பகல் நேரத்தில் நாம் செய்கின்ற இந்த வேலையை இது தடுத்து நிறுத்திட்டு brought to little, it brought our work little, நம்முடைய வேலை கடைசியில வேலை முடியும் போது பார்த்தா கொஞ்சோண்டு வேலை தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம். brought the work to little அப்படின்னா brought the work to little, கொஞ்சம் தான் வேலை செய்யறோம். though begun early, நம்ம ரொம்ப ஏர்லி இந்த மார்னிங், காலங்காத்தால நம்ம ரொம்ப முன்னாடியே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டால் கூட நானும் நீயும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி இருந்தோம்னா கடைசியில பார்த்தா எவ்வளவு வேலை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சோண்டு வேலை தான் நடந்திருக்கு. Our day's work brought too little, though begun early, and the hour of supper comes unearned. The hour of supperங்கிறது இரவு நேர உணவு. அதாவது இரவு நேர உணவுனா ராத்திரி இல்லை, அந்த சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் கம்ஸ் அன்ஏர்ன்டு, ஒரு ஏன்னா சம்பாதிக்கிறது, நான் நிறைய வேலை செஞ்சதான் நிறைய சம்பாதிப்போம்ல அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஏர்ன்டு அப்படின்னா நிறைய ஒர்க்கு, அன்ஏர்ன்டு அப்படின்னா நோ ஒர்க்கு, ஒன்றும் பெரிய ஒர்க்கு நம்ம செய்யாமலே அன்னைக்கு இரவு நேரம் வந்துடுது. காலையிலேயே ஆரம்பிச்சிடறோம், ஆனால் இப்படி இருக்கிறதுல ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே இவர் நம்மளுடைய சஜஷன் சொல்றார். அதனால நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் வேலை பார்ப்போம், ரொம்ப வேண்டாம், ரொம்ப எட்டி இல்லாமல் அப்படி நான் அங்கே வேலை செய்கிறேன், நீ இங்கே வேலை செஞ்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒர்க்கை தனித்தனியாக பண்ணுவோம் அப்படிங்கிற சஜஷனை ஏவாள் வைக்கிறாள். இப்போ ஆடம் அதுக்கு பதில் சொல்லலாம். டு whom அப்படின்னா டு her,
to Eve, mild answer Adam. Adam அதற்கு ரொம்ப மைல்டா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றான். Thus returned. He returned the answer thus. இவ்வாறு தன்னுடைய பதிலை ஆடம் மைல்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. To whom mild answer Adam thus returned. Quotation ஆரம்பிக்குது. Soul Eve. Soul Eve. The only one. இந்த உலகத்தில் ஒரே பெண்ணாகிய ஏவாளே, அசோசியேட் சோல், என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய ஆன்மாவாகிய ஏவாள், டு மீ பியாண்ட் கம்பேர். டு மீ என்னை பொறுத்த வரைக்கும் there is no comparison to you. உனக்கு இணையாக நான் எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படி அன்கம்பேரபிளாக இருக்கக்கூடிய இன்கம்பேரபிளாக இருக்கக்கூடிய ஏவாளே, உனக்கு உனக்கு கம்பேரிசனே கிடையாது. உன்னை யாரோட நான் கம்பேர் பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு மிக உயர்ந்திருக்கக்கூடிய ஏவாள், மை அசோசியேட் சோல், த ஒன்லி சோல், above all living creatures. உலகத்தில் இருக்கின்ற லிவிங் கிரியேச்சர்ஸ், உயிருடன் இருக்கக்கூடிய எல்லா உயிரிகளிலும் மிக உயர்ந்த, ஒப்பிடுவதற்கு இயலாத என் அன்பிற்குரிய ஏவாளே, டியர் Eve, well have you motioned, well have you mentioned, well have you suggested, well have you said. நீ சரியாக சொன்னாய். நீ சொல்ல கரெக்ட். ஒன்றும் பெருசா வேலை நடக்காது. ரெண்டு பேரும் தான் அப்படியே சிரிச்சுட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம், விளையாண்டுட்டே இருப்போம். வேலை நடக்கும், ஆனால் ஒரு பெரிய வேலை நடக்காது. Well, thy thoughts employed how we might best fulfill the work which here God has assigned us. God has assigned. நம்ம என்ன வேலை செய்யணும்னு நமக்கு God அசைன் பண்ணியிருக்காரோ, எந்த வேலை செய்ய வேண்டும் என்று கடவுள் நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறாரோ, அதை your thoughts well employed how we might best fulfill. அந்த வேலையை எப்படி நாம் சிறப்பாக, கடவுள் நமக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த வேலையை நாம் எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று your thoughts, உன்னுடைய சிந்தனை மிகவும் தெளிவாக சொல்லுது. நீ கரெக்டா சொல்லியிருக்க, அருமையா சொல்லியிருக்க. How we might best fulfill the work which here God has assigned us. Nor of me shall pass unprized. இந்த ஆலோசனையை நான் அன்பிரைஸ், புகழாமல் நான் சென்று விட முடியுமா? அப்படின்னா புகழ்வதற்கு தகுதியான விஷயத்தை நீ சொல்லியிருக்க, அதை நான் புகழ்கிறேன். அதை புகழாம என்னால் தவிர்த்துட்டு போக முடியுமா என நீ சிறப்பாக சொல்லியிருக்கிறாய். For nothing lovelier can be found in woman. பெண்களிடம் இதைவிட, ரொம்ப, அதாவது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் சொல்றான், ஆனா எவ்வளவு விஷயார்த்தமா சொல்றான் பாருங்க மில்டன். பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக தனிப்பட்ட குணமே அவங்க அந்த குடும்பம் தன்னுடைய கணவன், குடும்பம், குழந்தைகளை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. நீ எவ்வளவு அழகா நீ சொல்ற, அதான் சொல்லலாம். For nothing lovelier can be found in women. பெண்களிடத்தில் இதை விட மிக சிறந்த ஒன்றும் பெண்கள்கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. என்னது? than to study household good. வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சிறப்பாக செய்யணும். சொன்னா கேட்க மாட்டாங்க. காலையில் ஒரு வீட்டை கூட்டுவாங்க, சாயந்தரம் பரவாயில்ல விடு நாளைக்கு பார்த்துக்கலான்னா, இல்லை அது அழுக்கா. நம்ம படுத்து தூங்கினதுக்கு அப்புறமும் எடுத்து உட்காந்து எல்லாத்தையும் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு அடுக்கி திருப்பி அந்த இடத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்திட்டு தான் அவங்க தூங்குவாங்க. காலங்காத்தால எழுந்திரிச்சோடனே வாசலை போய் கூட்டி கோலம் போட்டு அதை சரி பண்ணுறது, அவன் பெட்டெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறது, இது மாதிரி ஹவுஸ் ஹோல்டை இவ்வளவு சிறப்பாக பெண்களை தவிர யாருமே செய்ய முடியாது. இப்போ இந்த ஒர்க்குங்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் தானே. ஏன்னா இவங்க ஒன்றும் பெருசாக சமைச்சிக்கிட்டு ஒன்றும் சாப்பிடல தான் சொல்கிறோம். பெண்கள் கிட்ட இந்த ஒர்க்கை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இன் உமன் தேன் டு ஸ்டடி ஹவுஸ் ஹோல்ட் குட் அண்ட் குட் ஒர்க்ஸ் இன் ஹர் ஹஸ்பண்ட் டு ப்ரமோட். அதே சமயத்தில் கணவனையும் அவன் என்ன வேலை செய்யணும்னு அவனை தூண்டி விடுற வேலை. சரி, நீங்கள் போய் வெளியில் போய் இந்த காய் அப்படியே போய் பால் வாங்கிட்டு அப்படியே வரும்போது இந்த காய் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா அவனுக்கு சில ஒர்க்கு. நீங்கள் இப்போ போனால் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டர்னில் வரும்போது இந்த கடையில் இதை வாங்குங்க, இந்த கடையில் இதை வாங்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. அதாவது வீட்டு வேலை தான், ஆனால்
கணவனும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இன் உமன் தேன் டு ஸ்டடி குட் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் குட் ஒர்க்ஸ் இன் ஹர் ஹஸ்பண்ட் டு ப்ரொமோட் எட். அப்படி எல்லாம் செய்கிறது தான் பெண்கள்கிட்ட உள்ள சிறந்த வேலை. தானும் வீட்டு வேலையை சிறப்பாக செய்வாங்க, கணவனையும் அந்த வேலையை சிறப்பாக செய்ய வைப்பார்கள். இருந்தாலும் எட் நாட் சோ ஸ்ட்ரிக்ட்லி ஹேஸ் அவர் லார்ட் இம்போஸ்ட். செய்கிறாங்க. அதைத்தான் நீ இப்போ சொல்கிற, ரொம்ப பிரமாதமாக நீ சொல்லியிருக்க, இது புகழத்தக்கது. ஆனால் எட் இருப்பினும் நாட் சோ ஸ்ட்ரிக்ட்லி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கடவுள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், இதெல்லாம் செய்யணும், செய்யாமல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்மளை ஸ்ட்ரிக்ட் பண்ணலை. எட் நாட் சோ ஸ்ட்ரிக்ட்லி ஹேஸ் அவர் லார்ட். அவர் லார்ட் என்பது காட். காட் இம்போஸ், நம்மளை இம்போஸ் பண்ணல. இந்த வேலையெல்லாம் நீ இப்படி தான் செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிக்காமல் வேற வேலை செய்யக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லலை அவர். நாட் இம்போஸ்டு லேபர் ஆஸ் டு debar us when we need refreshment. ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, அதாவது என்ஜாய் பிளஷர், நாம் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. தன்னை ரெஃப்ரெஷ், எந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் பண்ணாமல், when we need refreshment, நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் பொழுது அதை செய்யாமல் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம கடவுள் நம்ம ஒன்று இந்த வேலையை கொடுக்கும்போது அப்படி கட்டாயப்படுத்தலை. லேபர் ஹேஸ் டு debar, debarனா தடுக்கிறது, debar us when we need refreshment. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் போது நீங்கள் அதை விட்டுட்டு அதை தடுத்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, நீ போய் அதைத்தான் செய்யணும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் செய்யணும்னு கடவுள் நம்மளை தடுக்கலை. வெதர் ஃபுட், அது உணவாக இருந்தாலும் சரி. இப்போ திடீர்னு நமக்கு சாப்பிடணும்னு சொன்னால் போய் சாப்பிடுவோம். அப்போ போய் இந்த வேலையெல்லாம் இல்லை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி ஆகிட்டு தான் நீ போய் சாப்பிட போகணும் அப்படி சொல்லலை. 11 மணிக்கு சாப்பிடுமா சாப்பிடு, 12க்கு சாப்பிடுமா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பசிக்குதா சாப்பிடு. ஃபுட்டு அதுலேயும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆர் டாக் பிட்வீன், நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலையும் நமக்கு எந்த தடையும் இல்லை. ஃபுட் ஆஃப் த மைண்ட், டாக் பிட்வீன், நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது என்பது ஃபுட் ஆஃப் த மைண்ட். ஃபுட்டுங்கிறது ஃபுட் ஆஃப் த பாடி. டாக் பிட்வீன், நம்ம 2 பேரும் பேசுறதுங்கிறது ஃபுட் ஆஃப் த மைண்ட், நம்முடைய மனதிற்கு உணவாகிய கான்வர்சேஷன், இருவரும் பேசிக்கொண்டிருப்பது அல்லது உணவு உண்பது. ஆர் தி ஸ்வீட் இன்டர்கோர்ஸ், அல்லது இன்டர்கோர்ஸுங்கிறது இடத்துல டிஸ்கஷன், த ஸ்வீட் டிஸ்கஷன். இப்போ நாம் 2 பேரும் இனிமையாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறது. ஆர் லுக்ஸ், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அண்ட் ஸ்மைல், புன்முறுவல் பூப்பது. இது எதையுமே கடவுள் debar பண்ணலை, தடுக்கலை. கடவுள் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வேலையெல்லாம் இப்படி முடிக்கணும்னு சொல்லலை. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் ஒருத்தரை பார்க்கறது, ஃபுட்டு, கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் கடவுள் நம்மளை ஒன்று ஸ்டிக் பண்ணலையே. ஃபார் ஸ்மைல்ஸ் ஃப்ரம் ரீசன் ஃப்ளோ டு ப்ரூட் டினைட். ஃபார் ரீசன், பகுத்தறிவோட, ஒரு பகுத்தறிவோட புன்முறுவல் பூப்பது என்பது மனிதனுக்கு மட்டும்தான் பயன்படும். நாட் டு ப்ரூட், ப்ரூட்னா விலங்குகள். டு ப்ரூட் டினைடு, விலங்குகளுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன. விலங்குகள் ஒரு விஷயத்தை அப்படி சிந்திச்சு புன்முறுவல் பூக்கிறது இல்லை. மனுஷன் மத்தனா சிந்திச்சு ஒரு புன்முறுவல் பூக்கின்ற வேலை செய்வான். அது விலங்குகளுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன. விலங்குகளுக்கு சிந்தனையுடன் கூடிய புன்முறுவல் செய்வது விலங்குகளுக்கு இயலாத காரியம். ஆனால் அது மனுஷனுக்கு உண்டு. இதை கடவுள் தடுக்கல. டு ப்ரூட் டினைட் அண்ட் ஆர் ஆஃப் லவ் த ஃபுட். ஸோ அப்போ ஸ்மைல், ஸ்மைல் என்பது லவ்வுக்கு ஃபுட்டு. நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இருவருக்கும் இடையில் அன்பு, அன்புங்கிற காதல்ங்கிற அர்த்தம் இல்லை, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஸ்மைல்ங்கிறது இட் இஸ் த ஃபுட் ஆஃப் லவ் அண்ட் ஆர் ஆஃப் லவ் த ஃபுட். லவ் நாட் த லோவஸ்ட். இந்த அன்பு காதல் என்பது லோவஸ்ட், கீழ்த்தரமானது இல்லை. நாட் த லோவஸ்ட் எண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். அது லவ் என்பது நாட் த லோவஸ்ட் எண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையினுடைய கீழ்த்தரமான உணர்வு அது இல்லை. அப்போ இட் இஸ் த நோப்லஸ்ட். லவ் என்பது ஒரு உன்னதமான விஷயம், அது கீழ்த்தரமானது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சிந்தனையுடன் கூடிய புன்முறுவல் விலங்குகளுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் புன்முறுவல் பூத்தீர்கள் என்று சொன்னால் அன்பு வளரும். அந்த அன்பு என்பது கீழ்த்தனமான உணர்வு இல்லை, அது மிகவும் புனிதமான ஒரு உணர்வு. நாட் தி லோவஸ்ட் எண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப்.
For not to irksome toil. God made us. கடவுள் நமக்கு not to work tiredly. களைப்படைகிற வரைக்கும் நீ ஒரு வேலையை செய்யணும். கடவுள் நமக்கு அந்த வேலை செய்யறதுக்காக நம்மளை படைக்கல. God has not made us to work hard. கடினமாக ஒன்று நம்ம உழைக்கணுங்கிறதுக்கு கடவுள் கொடுக்கல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறது என்ன, யான் எதற்கும் அஞ்சுகிறேன், ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். பாரதி, ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் காணீர். இது பாரதியார் சொல்ற. நீ ஒன்றும் கஷ்டப்படு, அதாவது நீ ஒரு வேளையும் தேவனாம், உணவு இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மரம் செடி கொடிகள்ல காய்கள் கனிகள் எப்பவும் நீ ஒன்றும் வேலை செய்யாமலே அது கொடுக்கும். நீ பறித்து சாப்பிடு. காலையில் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு ஒரு இளநீ குடி போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றால் சாப்பிடவே முடியாது. மத்தியானத்துக்கு 2 இளநீ குடி, ராத்திரி ஆச்சுன்னா ஒரே ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணினாக்கா அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும், அவ்வளோதானே. வேற என்ன நீ சாப்பிட்ருவ? இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் தேவையான உணவு கொடுக்கும். நீ பிரியாணி சாப்பிடணும், சிக்கனை அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், மட்டன்ல அத்தனை வெரைட்டியை வச்சு சாப்பிடணும்னா தான் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி செய்யணும். நீ ஒரு வேலையும், உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஒரு வேலையும் செய்யாமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி கொண்டு மட்டும் இருந்தால் உணவு இயற்கை கொடுக்கும். ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் காணீர். இந்த உலகத்துல உனக்கு வேலை, ஒருவரோட ஒருவர் அன்பு செய்து கொண்டு சந்தோஷமா இருங்க. உணவு இயற்கை கொடுத்துரும். நீ என்னெல்லாம் பண்ற? இதைத்தான் சொல்றான். அன்பு செய்து கொண்டிருக்கணும். கடவுள் இந்த வேலையை செய்ய அந்த வேலை செய்யறதுக்காக ஒருத்தன் கடவுள் நம்மளை படைக்கல. Love not the lowest end of human life, or not the irksome toil. God has not made us to work hard. The irksome, ஒரு ஹார்ட் ஒர்க்கை, டாய்ல்னா லேபர் ஒர்க், அதுக்காக படைக்கல. அப்புறம் எதுக்கு படைச்சிருக்காரு? பட் டு டிலைட், பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். He made us and delight to reason join. மகிழ்ச்சியோட டு ரீசன், பகுத்தறிவும் மகிழ்ச்சியும் கலந்த, அதாவது பகுத்தறிவுடன் கூடிய மகிழ்ச்சி. நீங்க ஒரு விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லாத மகிழ்ச்சி இருக்கும். ஒண்ணு அது இங்க வந்துருச்சுன்னா உடனே இது முட்டி வரட்டும், அதுலதான் அதுக்கு சந்தோஷம். அப்படி இல்லை, பகுத்தறிவுடன் அவனை வந்தா வரட்டுமே, அவங்க எடுத்துக்கிட்டுமே. அப்படி ஒரு பகுத்தறிவுடன் கூடிய மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தான் டு ரீசன் ஜாயின்ட். ஸோ மகிழ்ச்சியும் ரீசனும் ஜாயின் பண்ணி இருக்கணும். அதுக்காக தான் கடவுள் நம்ம படிச்சிருக்காரு. He made us and delight to reason join. These paths and bowers, doubt not, but our joined hands will keep from wilderness with ease. These paths, இந்த பாதை, அதாவது செடி கொடிகள் நிறைய வளர்ந்துருக்கு, ஆனால் இவங்க நடந்து போகிற மாதிரியான பாதையை இவங்க வச்சுருக்காங்க. அந்த செடி அங்கே வரும்போது அதெல்லாம் வெட்டி ஓரமாக வச்சு இவங்க நடந்து போகிறதுக்கு பாதையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. தீஸ் பாத்ஸ் அண்ட் பவர்ஸ், அங்கே செடி கொடிகள். நோ டவுட் பட் அவர் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாதையை உருவாக்கியிருக்கோம். அந்த பவரை அங்கே உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்கோம். ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வில் கீப் ஃப்ரம் வைல்டர்னஸ் வித் ஈஸ். காட்டுத்தனமாக எல்லாம் ஒரேடியா முளைச்சி கிடந்ததை நாம தான் வெட்டி சீர்படுத்தி, 2 பேரும் சேர்ந்து தான் இதை சீர்படுத்தி ஃப்ரம் வைல்டர்னஸ், காட்டுத்தனத்திலிருந்து அது அழகாக இங்க இருக்கிறதுக்கு நாம தான் செஞ்சிருக்கோம். இது ஈஸியா செஞ்சிருக்கோம். as wide as we need walk, நாம நடந்து செல்லுகின்ற அளவிற்கு தேவையான அகலத்திற்கு நாம் ஒரு பாதையை ஏற்படுத்தி செய்திருக்கிறோம். till younger hands before long assist us. அப்படின்னா பிஃபோர், லாங் assist us என்றால் நமக்கு துணை புரிவதற்கு நமக்கு குழந்தைகள் பிறந்து அவங்க நம்ம கூட சேர்ந்து துணை புரிவாங்க. நாம செய்யும்போது நமக்கு 2 குழந்தைங்க பிறந்தா அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை நடக்கும். அப்போ இப்போ நாம செய்யற வேலை நமக்கு தேவையான அளவிற்கு நம்ம அந்த வேலை செய்கிறோம், இது போதும். அதனால ஐயோ வேலை செய்யணும், அங்கே அந்த வேலை கிடக்கு, இந்த வேலை கிடக்கு, அப்படியே கிடக்குன்னா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்யணுமோ செய்வோம். நடுநடுல பார்க்குறோம், சிரிக்கிறோம், விளையாடுறோம், பேசிகிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறோம்.
till younger hands next generation people, the children of Adam and Eve வர்ற வரைக்கும் நாம் தனியா செய்யலாம். But if much converts, இப்போ convertsனா conversation, if the conversation is much, ஆனா சில சமயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தால், சில சமயங்களில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். ஒரு ஆள் கூட ரொம்ப பிரியமாக பேசலாம், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெவிட்டுதல் ஏற்பட்டுரும், அதாவது அது ஓவர் ஆகிடும். அந்த மாதிரி இஃப் மச் கான்வர்சேஷன் மச்சாக இருந்தால் சேஷியேட்டட், தெவிட்டுதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அது தெவிட்டு போயிடும். அப்போ இப்போ நீங்கள் ரொம்ப பிடிக்குதுங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டீங்கன்னா 2 3 4 அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு கேப் விட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி 4 சாப்பிடலாம், 5 சாப்பிடலாம். மறுபடியும் ஒரு கேப் விட்டு அடுத்த நாள் ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 4 சாப்பிடலாம். ஆனால் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சோம். அது மாதிரி இஃப் மச் கான்வர்சேஷன் இஃப் த கான்வர்சேஷன் இஸ் டூ மச், இஃப் யூ ஃபீல் அவர் கான்வர்சேஷன் இஸ் சேஷியேட்டட், இட் இஸ் டூ மச், பர்ஹாப்ஸ் யூ சேஷியேட், உனக்கு தெவிட்டுதல் ஏற்பட்டு விட்டால், டு ஷார்ட் ஆப்ஷன், கொஞ்ச நேரம் ஆப்ஷன், அதுக்கு ஒரு இடைவேளை விடுவோம். போதும், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நம்ம பேசாமல் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் மறுபடியும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது பேசுவோம். டு ஷார்ட் ஆப்ஷன்ஸ் ஐ குட் ஈல்டுனா கிவ், ஐ குட் ஈல்டு, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், வேண்டாம் நம்ம பேச வேண்டாம், அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக பேசிட்டு அந்த மாதிரி வந்துடும், அப்படி செய்வோம். ஃபார் சாலிட்யூடுங்கிறது தனிமை. தனிமை என்பது சம்டைம் இஸ் பெஸ்ட். சில சமயங்களில் தனிமையாக இருக்கிறத விட நல்லதான். சொசைட்டி, இந்த சமுதாயத்தில் சில சமயங்களில் தனிமையாக இருக்கிறது நல்லதான். அண்ட் ஷார்ட் ரிட்டையர்மெண்ட், கொஞ்ச நேரம் அதிலிருந்து ஓய்வாக இருக்கிறது, அந்த வேலையை நிறுத்திவிட்டு நாம் செய்வது என்பது அர்ஜஸ் ஸ்வீட் ரிட்டர்ன். அர்ஜஸ்னா நம்மை தூண்டும், ஸ்வீட் ரிட்டர்ன் ஒரு இனிமை நமக்கு திரும்ப கிடைப்பதை அது தூண்டும். அதாவது ஒன்று அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, நடுவில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தனிமையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தனிமையாக இருந்துட்டு மீண்டும் அந்த காரியத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த இனிமை முன்ன இருந்ததை விட அதிகரிக்கும். அதனால இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் உனக்கு தெவிட்டுதல் ஏற்பட்டுச்சா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு போகணும், மறுபடியும் நமக்கு பேசணுங்கிற ஆசை வரும்போது மறுபடியும் நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி சொல்கிறான். And short retirement are just sweet return. He continues, மீண்டும் தொடர்றாரு. For other doubt possess me. இதுதான் பிரச்சனைனா இப்படி சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு வேறு சில சந்தேகங்கள் இருக்கிறது ஏவாள் என்று ஆடம் மீண்டும் தொடரலாம். பட் other doubts possess me. I have some other doubts. எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. lest harm அப்படின்னா great danger, harm great danger, மிகப்பெரிய ஆபத்து, befall you, உன் மீது விழப்போகிறது, ஒரு பெரிய ஆபத்து உன் மீது விழப்போகிறது. severed from me, severed என்றால் செப்பரேட், தனிமைப்படுறது, என்னிடமிருந்து நீ தனியாக பிரிந்து போய் விட்டால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது ஏவாள் என்று ஐ டவுட், எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டா உனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துருமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏவாள் அப்படின்னு சொன்னான். பட் other doubts possess me, lest harm befall you, severed from me, என்னிடமிருந்து severed, separated from me பண்ணிட்டேன்னா, but I have other doubt possess me, எனக்கு சில சந்தேகங்கள் என்னை ஆட்டி படைக்கிறது. என்ன? lest harm befall you, danger befall you, உன் மீது ஆபத்து விழும் என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. For you know what has been warned us, உனக்கு நல்லா தெரியும் நமக்கு கடவுள் நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்று உனக்கு தெரியும். என்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது? நீங்க இந்த எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட மாத்திரம் போகக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி இருக்கின்றார். அதான் சொல்லலாம். ஃபார் யூ நோ வாட் ஹாஸ் பீன் warned us, நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரியும். வாட் malicious foe, foe என்றால் எதிரி,
நமக்கு தீமை பயக்கத்தக்க எதிரி யாரு? சேட்டன். சேட்டன் இதெல்லாம் கெடுப்பான், ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாட் malicious foe, ஒரு நமக்கு தீமையை உண்டாக்கக்கூடிய எதிரியாகிய சேட்டன் இப்படி எதுவும் செய்வான் என்று நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. envying our happiness, நம்முடைய மகிழ்ச்சியை பார்த்து அவன் பொறாமைப்படுவான். கடவுள் படைத்த இடத்துல இவங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, அப்போ கடவுளை பழி வாங்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்கிற இவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்துட்டா கடவுளை பழி வாங்கின மாதிரி ஆயிடும். அதனால உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு சேட்டன் வேலை செய்வான் என்று நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரியும். For you know what have been warned us, what malicious foe, envying our happiness, நம்முடைய happiness மகிழ்ச்சியை பற்றி அவன் பொறாமை கொள்வான், and of his own despairing. இப்போ நம்பிக்கை இழந்த இடத்துல இருக்கான். கடவுள் அவனை ஹெவன்ல இருந்து நரகத்துல தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டுட்டு கடவுளை அவன் ஜெயிக்க முடியலைன்னு நம்பிக்கை இழந்து போயிருக்கக்கூடிய அவன் கடவுள் உருவாக்கிய நம்மளை அழிச்சா கடவுளை ஜெயிச்சிடலாங்கிற அந்த ஷார்ட் டெக்னிக்ல வந்துருவான். டெஸ்பேரிங் சீக்ஸ் டு ஒர்க் அஸ் woe and shame. கிரீஃப், நமக்கு வருத்தத்தையும் ஷேப் அவமானத்தையும் நமக்கு உருவாக்கிட்டா. கடவுள் படைத்த நமக்கு அவமானத்தையும் வேதனையையும் நமக்கு உருவாக்கி விட்டால் கடவுளை ஜெயிச்சிடலான்னு அவன் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய அவன், கடவுளை ஜெயிக்க முடியாது என்று நம்பிக்கை இழந்திருக்கின்ற போயிருக்கக்கூடிய அவன் எளிமையாக நம்ம அவமானப்படுத்தி நம்மை வேதனைக்கு உட்படுத்தி இதன் மூலம் கடவுளுக்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திடலான்னு அவன் நினைப்பான். by sly assault. sly கன்னிங். அதனால கன்னிங்கா அசால்ட், கன்னிங்கா நம்மளை அட்டாக் பண்ணுவான். நயவஞ்சகத்தனமாக அப்படியே ஒரு பெரிய கத்தியை எடுத்துட்டு வந்து நேருக்கு நேரா வா ஆடம் சண்டை போடலான்னா கூப்பிட மாட்டான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே நயவஞ்சமா ட்ரிக் பண்ணி நம்மளை ஏமாத்தி நம்மளை அவமானமும் நமக்கு துன்பமும் வர்ற மாதிரி செஞ்சிருவான். by sly assault and somewhere night hand, somewhere nigh அப்படின்னா நியர்னு அர்த்தம். நியர், somewhere near, இங்க எங்கேயோ பக்கத்துல, at hand, watches no doubt with greedy hope. somewhere near at hand, இங்க எங்கேயோ பக்கத்துல அவன் நம்மளை கவனிச்சுட்டு கூட இருப்பான், நமக்கு தெரியாது. எங்கேயோ பக்கத்துல நின்று நம்ம ரெண்டு பேரையும் அவன் கவனித்து கொண்டு கூட இருக்கலாம். எவாள் நம்மளை துன்பத்துல மாற்றுறதுக்கு அவன் கவனிச்சுட்டு கூட somewhere near at hand watches, நம்மளை கவனிச்சுட்டு இருப்பான். நோ டவுட் வித் கிரீடி ஹோப், ஒரு பேராசையுடைய நம்பிக்கையோட இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் அழிச்சிடலாங்கிற, இவங்களை துன்பத்துக்கு உள்ளாக்கிடலாம் என்கின்ற ஒரு பேராசையுடைய நம்பிக்கையோட டு ஃபைண்ட் ஹிஸ் விஷ், அவனுடைய விஷ், அவனுடைய விருப்பம், அண்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ், ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ், ஒரு நல்ல சூழல், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல சூழலை எதிர்பார்த்து கொண்டு இங்கே எங்கேயோ பக்கத்துல நின்று நம்மளை பார்த்துட்டு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அண்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ் அஸ் ஆஸ் அண்டர் ஹோப்லெஸ் டு சர்கம்வென்ட். சர்கம்வென்ட் அப்படின்னா என்ட்ராப், நம்மளை ஒரு ட்ராப் பண்ணிடுறது. ட்ராப் அதாவது ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடுறது, நம்மளை பிடிச்சிடுறது. என்ட்ராப் பண்ணி ஒரு ட்ராப்ல மாட்டிடுறது. உனக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கேன், அந்த ட்ராப்ல நீ மாட்டிடுவ பாரு, உன்னை தனியா இப்படி நீ போறதுங்கிற எண்ணம் வர்றது கூட அதுவா இருக்கலாம். ஒரு ட்ராப் வச்சிருப்பான், அந்த ட்ராப்புக்குள்ள நீ மாட்டிக்க கூடாது. அதனால ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்து, டு என்ட்ராப், நம்மளை சிறைபிடிப்பதற்காக அவன் நினைக்கலாம். அஸ் ஜாயின்ட், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஹோப்லெஸ், அவன் நம்மளை சிறைபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா வேர் ஈச் டு அதர் ஸ்பீடி, ஏன்னா வேர் டு ஈச் அதர், உனக்கு ஒண்ணுன்னா நான் உடனே ஓடி வந்துடுவேன், உனக்கு ஒண்ணுன்னா நான் வேகமாக ஓடி வந்துடுவேன், எனக்கு ஒண்ணுன்னா நீ வேகமாக ஓடி வந்துடுவேன். டு ஹெல்ப், ஒருத்தர் ஒருத்தர் உதவியா. டு அதர் ஸ்பீடி எய்டு, எய்டுனா உதவி, ஹெல்ப். டு ஸ்பீடி ஹெல்ப், வேகமாக வந்துடுவோம். மைட் லெண்ட் அட் நீட், தேவை ஏற்படும் பொழுது
எனக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் விரைவாக நீ வந்து விடுவாய், உனக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் விரைவாக நான் வந்து விடுவேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்டா இருக்கிறதுனால நம்மளை வந்து ஒரு ட்ராப் பண்றதுல அவன் வந்து ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்து போயிருக்கான். அவன் எங்கேயோ பக்கத்துல கூட இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படா இவங்க இருப்பாங்க, ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். பண்ணி நமக்கு ஒரு அவமானத்தையும் ஒரு ஷேமையும் ஒரு கிரீஃப் வேதனையும் உண்டாக்குறதுக்கு அவன் காத்து கொண்டிருப்பான். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு where his first design fit to withdraw. அதனால அவன் முதல்ல டிசைன்னா பிளான், அந்த எனிமி ஆகிய சாட்டனுடைய முதல் பிளான் என்னவா இருக்கணும்? டிசைன் be to withdraw our fealty from God. கடவுளிடம் நாம் வைத்திருக்கக்கூடிய fealty அப்படின்னா லாயல்ட்டின்னு அர்த்தம். லாயல்ட்டி, கடவுள் மீது நாம் எவ்வளவு நேர்மையாகவும் உண்மையாகவும், கடவுளுக்கு நம்ம எப்படி நேர்மையா நம்ம கடவுள்கிட்ட இருக்கோம் இல்லையா, அதை முதல்ல அவன் அடிச்சு காலி பண்ணுவான். கடவுள் இதை செய்யாதுன்றதுக்காக செய்யாம இருந்தா கடவுள் என்ன சொல்றாரோ நம்ம கேட்கிறோம். நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறதுங்கிற மாதிரி போனா கடவுள்கிட்ட நம்மகிட்ட லாயல்ட்டி இல்லை. அதனால முதல்ல அவன் என்ன பிளான் பண்ணுவான்னா, நாம் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த லாயல்ட்டி, அந்த நம்பிக்கையை முதல்ல கெடுக்க பார்ப்பான். ஆர் fealty from God, ஆர் டு டிஸ்டர்ப், அல்லது டு டிஸ்டர்ப் கான்ஜுகல் லவ். கான்ஜுகல் அப்படின்னா a love related to marriage. திருமண மூலமாக நமக்கு நம்மிட, அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புக்கு பேரு கான்ஜுகல் லவ்னு பேர். கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன், the relationship between a husband and wife னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கான்ஜுகல் லவ் அப்படின்னாக்க லவ் பிட்வீன் a husband and wife. ஸோ இந்த கான்ஜுகல் லவ்வை டிஸ்டர்ப் பண்ணுவான், அல்லது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த லாயல்ட்டியை அவன் உடைக்க பார்ப்பான். than which perhaps no bliss enjoyed by us excited his envy more. இது மாதிரி நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை அழித்து நம்முடைய கான்ஜுகல் லவ்வை கெடுக்கிறது, அல்லது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய லாயல்ட்டியா இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதன் மீது அவன் பொறாமை கொள்வான். his envy more, or this or worse, leave not the faithful side. அப்படியெல்லாம் செய்வான். அதனால leave not the faithful side. the faithful side, faithful sideனாக்க the faithful support of your husband. அருமையாகும். இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டுங்கிறது கணவனுடைய சப்போர்ட் தான். அதனால என்னுடைய ஃபெய்த்ஃபுல் சப்போர்ட் உனக்கு எப்பயும் தேவைப்படும் ஏவாள், அதை நீ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆர் திஸ் ஆர் வாட்ஸ் லீவ் நாட், அதனால என்னை விட்டு நீ தனியா போகணும்னு நினைக்காத. த ஃபெய்த்ஃபுல் சைடு அப்படின்னாக்க த ஃபெய்த்ஃபுல் செக்யூரிட்டி ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட். உன்னுடைய கணவனுடைய அந்த உண்மையான பாதுகாப்பு அரண் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். அதனால அதை விட்டு நீ போகாத, தனியா போகாத. லீவ் நாட், அதை விட்டுட்டு போகாத. தட் கேவ் யூ பீயிங் ஸ்டில் ஷேட்ஸ் யூ அண்ட் ப்ரொடெக்ட். தட் அப்படின்னா அந்த கணவனினுடைய அந்த காட் ப்ரொடெக்ஷன் கேவ் யூ, உனக்கு என்ன கொடுக்கும்? ஸ்டில் ஷேட்ஸ் யூ, உனக்கு உன்னை கணவனுடைய அந்த பாதுகாப்பானது அப்படியே ஒரு நிழல் போல உன்னை வந்து பாதுகாத்துட்டே இருக்கும். உன் கூட எப்படி நிழல் இருக்குமோ அதே மாதிரி கணவனுடைய பாதுகாப்பு உன் கூட நிழல் மாதிரி உன் கூட இருக்கும். ஷேட் யூ அண்ட் ப்ரொடெக்ட்ஸ். கணவனுடைய அந்த அரவணைப்பு, அவனுடைய பாதுகாப்பு உன்னை பாதுகாக்கும், நிழல் போல் உன்னை பாதுகாக்கும். த வைஃப் வேர் டேஞ்சர் ஆர் டிஸானர் லக்ஸ். எங்காவது மனைவிக்கு ஒரு ஆபத்தோ அல்லது அவமரியாதையோ தோன்றினால் சேஃபஸ்ட் அண்ட் சீம்லியஸ்ட் பை ஹர் ஹஸ்பண்ட் ஸ்டேஸ். அவளை பாதுகாப்பாக ஒரு அவமானம் ஏற்படாத ஒரு வகையில அவளை பாதுகாப்பதற்கு ஹர் ஹஸ்பண்ட் ஸ்டேஸ் தேர். கணவன் அங்க வந்து நிற்பான். ஒரு மனைவி வந்து எங்கேயாவது ஒரு அவமானம் துன்பம் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தா அதை கவனிக்கிறதுக்கு உடனே கணவன் அங்கே வந்து நிற்பான். ஹூ காட்ஸ் ஹர், அவளுக்கு பாதுகாப்பாக இருப்பான். ஆர் வித் ஹர் த வர்ஸ்ட் இன்டியூஸ், அவளுடன் சேர்ந்து அல்லது அவளோட சேர்ந்து அவனும் அந்த துன்பத்தை அனுபவிப்பான். சரி, மாட்டிக்கிட்டா நமக்கு ஏண்டான்னு இருக்க மாட்டான்.
சரி விடு, நானும் உன்னோட சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று ஒரு கணவன் அனுபவிப்பான் என்று ஒரு ஹஸ்பண்டுடைய ப்ரொடெக்ஷன் ஒரு ஒய்ஃபுக்கு எவ்வளவு நெசசிட்டி அப்படிங்கிறத ஆடம் சொல்லி இருக்கும். அதனால நீ என்னை விட்டு தனியாலாம் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதற்கு ஏவாளினுடைய பதில். ஏவாள் சொல்றார். ஸோ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு அருமையாக போய்கிட்டே இருக்கும் பாருங்க. டு ஹூம் த வெர்ஜின் மெஜஸ்டி ஆஃப் ஈவ், அந்த ஏவாளினுடைய அந்த வெர்ஜின் மெஜஸ்டி, அதாவது அந்த வெர்ஜினா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு திமுறா அப்படி இருப்பாங்க. அது அப்படி வச்சுக்கலாம். அதான் வெர்ஜின் மெஜஸ்டின்னு அது அப்படிதான் சொல்லணும். ஒரு கன்னித்தன்மையுடன் கூடி இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி ஒரு கம்பீரமாக அப்படி இருப்பாளோ அது மாதிரி ஏவாள் அந்த ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் இல்லை. அதனால அந்த கன்னித்தன்மையுடன் இருக்கக்கூடிய அந்த ஏவாள் அப்படி ஒரு கம்பீரமாக as one who loves and some unkindness means, as one who loves, அவளும் வந்து ஆடம் மேல நேசித்து கொண்டிருக்கின்றாள். ஆனா இந்த இடத்துல அந்த அன்போட unkindness meets, கொஞ்சம் unkindness அந்த லவ்வோட மீட் பண்ணுதுன்றான். அன்பு இருக்கு, ஆனாலும் ஒரு unkindness சேர்ந்துருது அந்த இடத்துல. இப்போ என்ன சொல்றான் ஏவாள், அப்படின்னா என்ன, எனக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்குறான். இல்லை ஒரு ஹஸ்பண்டுடைய ப்ரொடெக்ஷன் உனக்கு ரொம்ப தேவைப்படும், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்போ எங்களால் பார்த்துக்க முடியாத, நாங்களே எங்களை பாதுகாத்துக்க முடியாது, நான் என்னை பாதுகாத்துக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா? அவன் சேட்டன் சொன்னால் உன்னையும் கடவுளையும் விட்டுட்டு நான் சேட்டன் பின்னாடி போயிடுவேன்னு நீ என்னை நம்பலையா? இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பொதுவாக பெண்கள் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி கேட்கலாம், என் மேலே நம்பிக்கை இல்லையா அவனுக்கு, கடவுளும் உன்னையும் ஏமாற்றி விட்டுட்டு நான் வந்து அவனோட போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். டு whom the virgin majesty of Eve, as one who loves and some unkindness meets with sweet austere, austere அப்படின்னா ஒரு dignified composure, அதாவது ஆத்திரத்தில் கத்தலை. பொதுவாக பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் அப்படி கத்துவாங்க. ஒரு டிக்னிட்டியா டிக்னிஃபைடா கம்போஸ் மனநிலையை ஒருங்குபடுத்தி அப்படி பதில் சொல்ல, ஒரு டிக்னிட்டியா பதில் சொல்ல, டிக்னிஃபைடா அவள் பதில் சொல்லலாம். வித் ஸ்வீட் ஆஸ்டியர், ஆஸ்டியர்னா டிக்னிஃபைடு கம்போஷர், தஸ் ரிப்ளைட், இவ்வாறு அவள் பதில் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? கொட்டேஷன்ல மறுபடியும் இப்ப ஏவாள் சொல்லுகிறாள். ஆஃப்ஸ்பிரிங் டு ஹெவன் அண்ட் எர்த், ஆஃப்ஸ்பிரிங் டு ஹெவன் அண்ட் எர்த், இந்த ஆகாயத்திற்கும் பூமிக்குமான வாரிசுதாரராகிய ஆடம். ஆடம் தான் the first creator இல்லையா? அப்புறம் ஆடம்ல இருந்து உருவானதான் ஏவாள். அதனால இந்த ஹெவனுக்கும் இந்த எர்த்துக்கும் யாரு வாரிசு? நீதான வாரிசு. ஸோ இந்த ஹெவனுக்கும் எர்த்துக்கும் வாரிசாகிய ஆடமே, ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், and all earth's Lord. You are the Lord of the earth. இந்த பூமியினுடைய தலைவன், சொர்க்கத்திற்கும் பூமிக்குமான வாரிசு, இந்த பூமியினுடைய தலைவனாகிய ஆடம். That such an enemy we have. எனக்கு தெரியும், such an enemy we have. We have such an enemy. I know it well. எனக்கு நல்லா தெரியும், அது மாதிரி ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான் என்று I know well. Such an enemy we have. I know it. Who seeks our ruin? ruinனா அழிவு, நம்முடைய அழிவை. whoனா இந்த இடத்துல he என்பது சாட்டன். the Saturn seeks our ruin, நம்மை அழிக்க வேண்டும், நம்முடைய அழிவை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். நம்மளை அழிச்சிடணும், நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்தரணும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். who seeks our ruin, both by you informed, by thee informed I learned, and from thee parting angel. both by you informed, இப்படிப்பட்ட விஷயத்தை நீ எனக்கு சொல்லியிருக்க. இந்த மாதிரி சாட்டன் என்ற எனிமி நம்மளை வந்து இப்படி அழிக்க பார்க்கிறான்ங்கிறத உங்ககிட்ட இருந்து நான் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். பை யூ இன்ஃபார்ம்ட், ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. போத்ன்னு சொல்லலாம், ரெண்டு வழியில நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கேன். ஒன்று நீ எனக்கு சொல்லியிருக்க, அதை நான் தெரிஞ்சிருக்கேன். அண்ட் ஃப்ரம் த பார்ட்டிங் ஏஞ்சல்,
பார்ட்டிங் என்னால் விசிட்டிங் ஏஞ்சல். எல்லாம் சரியா இருக்கான்னு அப்பப்ப வந்து ஒரு ஏஞ்சல் ஒன்று பார்த்துக்கும். அதுக்கு பேர் ரஃபேல்னு பேர். இந்த ரஃபேல் என்ற ஏஞ்சல் அப்பப்போ ஈவினிங் வரும், அந்த டஸ்க் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் வந்து ஆடம் அண்ட் ஈவ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, எல்லா வேலையும் சரியா இருக்காங்களா, சரி அவங்க தூங்க போயிட்டாங்க, ஓகே, அது போயிடும். அப்போ நமக்கு விசிட்டிங் ஏஞ்சல் ஆகி இருக்க ரஃபேல் இருக்கே, அதுவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டிருக்கேன், அது பேசுனதையும் நான் கேட்டிருக்கேன், அதுகிட்ட இருந்து நான் கேட்டிருக்கேன், நீ எனக்கு சொல்லியிருக்க. ஆர் ஃப்ரம் த பார்ட்டிங் ஏஞ்சல் விசிட்டிங் ஏஞ்சல் ரஃபேல் ஓவர் ஹெர்ட், அது பேசுனதை நான் கேட்டிருக்கேன். ஆஸ் இன் அ ஷேடி நூக்னா கார்னர், ஒரு இருண்ட ஒரு கார்னர்ல நான் நின்றுட்டு இருக்கும் போது ஐ ஸ்டுட் பிஹைண்ட், ஒரு இருண்ட கார்னர்ல ஒரு பவர், ஒரு செடி கொடிகளுக்கு பின்னால் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ரஃபேல் என்ற ஏஞ்சல் பேசி கொண்டிருக்கிறதை நான் கேட்டிருக்கேன். இது மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். மற்ற ஏஞ்சல்ஸ்க்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்ல, இப்போ பாரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து ஒன்று இருக்கு, அதனால அவங்கள பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு மற்ற ஏஞ்சல்ஸுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நான் ஒரு செடி கொடி பின்னாடி நான் நின்று ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அது பேசுறதை நான் கேட்டிருக்கேன். அது வழியாகவும் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஆபத்து இருக்கு என்று தெரியும். Just then returned to shut off evening flowers. Shut off evening flowers. The evening flowers shut off their petals. மாலை நேரத்து மலர்கள், அதாவது காலையில சூரியன் வந்தோடனே இப்படி விரியும், சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்த பூவினுடைய இதழ்கள்லாம் மூடுமே, அந்த நேரத்துல இட் மீன்ஸ் அட் டஸ்க், அந்த மாலை மயங்குகின்ற அந்த நேரத்தில் ஒரு பவருக்கு பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கும் போது இந்த ரஃபேல் என்கின்ற விசிட்டிங் ஏஞ்சல் ஆனது மற்ற ஏஞ்சல்ஸுக்கு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு ஆபத்து இருக்கு சேட்டனால, நீங்க நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று மற்ற தேவதைகளுக்கு அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அப்படி சொல்றான். As in a shady nook I stood behind, just then returned to shut the evening of flowers. But that you should my firmness therefore doubt. அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும், தெரியா, நான் ஒன்றும் தெரியாதல்ல, அந்த சாட்டன் என்ற எனிமி என்னை இப்படிலாம் பண்ணிடுவாங்கிற எனக்கு தெரியும். அதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இப்படி இவன் வர்றான், இவன் மோசமான ஆளு, இவன் நம்மளை பார்த்து இப்படி தான் பேசுவான் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அவன் என்ன பேசினாலும் போடா அப்படின்றோம்ல, நாமளும் உறுதியாக தானே இருப்போம். அதான் எல்லாம் எனக்கு தெரியும், அப்படி ஒரு ஆள் இருக்கானுங்கிற எனக்கு தெரியும், நீயும் சொல்லியிருக்க, இந்த ஏஞ்சலும் சொல்லியிருக்கு, அப்போ தெரிஞ்சிருக்குல்ல எனக்கு, அப்போ நானும் உறுதியாக இருப்பேன்ல, நான் உறுதியாக இருக்க மாட்டேன்னு நீ என் மேலே சந்தேகப்படுறியான்னு கேட்குறேன். பட் தட் யூ ஷுட் மை ஃபர்ம்னஸ் தேர்ஃபோர் டவுட், மை ஃபர்ம்னஸ், நான் உறுதியாக இருப்பதில் தேர்ஃபோர் யூ டவுட், உனக்கு சந்தேகம் இருக்கா, நான் இப்படி பண்ணிடுவேன், ஏமாந்து போயிடுவேன் நீ நம்புறியா? டு காட் ஆர் யூ, கடவுளுக்கும் உனக்கும், பிகாஸ் வி ஹாவ் அ ஃபோ, நமக்கு ஒரு எதிரி இருக்கின்றான், அந்த எதிரி இப்படியெல்லாம் செய்வான் என்று எனக்கு தெரியும், அதனால நான் ஃபார்மாக இருப்பேன். ஸோ அப்படி நான் இருக்க மாட்டேன், இருக்காம உனக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் அவன் பக்கம் சேர்ந்துருவேன், அவன் கூட போயிடுவேன், அவன் கூட சேர்ந்துருவேன்னு நீ டவுட் பண்றியான்றான். மே டெம்ப்ட் இட், அவன் என்னை டெம்ப்ட் பண்ணுவான், அவன் பக்கம் அப்படிதான் சொல்லுவான், வர்றவன் என்ன பண்ணுவான், அப்படிமா இப்படிமா நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான். ஒரு வியாபாரி அதை செய்வான், நம்மளை அந்த பொருளை வாங்க தூண்டுவான், இந்த பொருள் அப்படிமா அந்த பொருளுக்கு இல்லாத குவாலிட்டி எல்லாம் அதுகிட்ட இருக்கிறதாக சொல்லுவான், அப்படிப்பட்டது இப்படி இதுதான் கடைசி, இது தீர்ந்து போச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது, விலையெல்லாம் கூட்டிடுச்சு, இப்போ கடைசி பீஸுங்கிறதுனால நான் கொஞ்சோண்டு விலை குறைச்சி தரேன், ஏதோ சொல்லுவான், விலையில உனக்கு குறைச்சி தரேன்மா, இது ரொம்ப அழகானதுமா, இந்த கலர் உலகத்திலேயே கிடைக்காதுமா, ஒரு அப்படியெல்லாம் ஒன்றை வந்து அப்படியே பண்ணுவான். அவன் என்ன பண்றாங்க, எதுக்காக அவன் சொல்றான், அவன் பொருளை விற்கிறதுக்காக சொல்றான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவன் சொல்றதுல நான் மயங்குவோமா, அப்ப நான் மயங்கிடுவேன்னு நீ டவுட் பண்றியா அப்படின்னு கேட்கிறான். மே டெம்ப்ட் இட், அவன் என்ன டெம்ப்ட் பண்ணுவான். ஐ எக்ஸ்பெக்டட் நாட் டு ஹர், அவன் சொல்றதெல்லாம் நான் காதுலயே வாங்க மாட்டேன், ஏன்னா அவன் என்ன சொல்ல வர்றான்னு எனக்கு தெரியும். His violence thou fearest, not being such as we, not capable of death or pain. His violence you fear, அவன் ஏதாவது வயலண்டா நம்மளை ஏதாவது அடிச்சிருவான், கொன்னுடுவான் அப்படின்னு நீ பயப்படுறியா? ஏன்னா
சாவு என்பதும் பெயின் வலி என்பதும் நமக்கு கிடையாது. இப்போ கடவுள் படைக்கும் போது நமக்கு உனக்கு டெத்து கிடையாது, உனக்கு பெயின் கிடையாது, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கு டெத்து பெயின் எல்லாம் வந்துருச்சு. சொல்லலாம் his violence you fear not being such as we. ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையில not capable of death or pain can either not receive or can repel. We cannot receive death or pain. நமக்கு டெத்தும் நமக்கு ரிசீவ் பண்ணவே முடியாது, நமக்கு கிடையாது. அதனால நம்ம கிட்ட அவன் வயலண்டாகவும் பிஹேவ் பண்ண முடியாது. His fraud is then they fear which plain infers your equal fear that my firm faith and love can by his fraud be shaken or seduced. அப்போ எனக்கு அவன் யாரு என்னன்னு தெரியும், நீயும் சொல்லியிருக்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் ஏதாவது சொன்னா நான் அதுல மயங்க மாட்டேன். அவன் வயலண்டா ஆயிடுவான். ஐயோ வயலண்ட்னா உடனே ஒரு ஆணினுடைய ஹெல்ப்பு வேணும்னு நினைக்கலாம். ஆனால் வயலண்டாகவும் இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு டெத்தும் கிடையாது பெயினும் கிடையாது. அப்போ அந்த வழியிலையும் அவன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எதுக்காக நீ என்ன இப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. கேன் எய்தர் நாட் ரிசீவ் ஆர் கேன் ரிப்பல். ஹிஸ் ஃப்ராட் இஸ் தென் தே ஃபியர் விச் பிளெயின் இன்ஃபர்ஸ். பிளெயினா நீ என்ன பயப்படுற அப்படிங்கிறத நான் இன்டர்பிரட் பண்றேன். என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னா, your equal fear that firm faith and love can by his fraud be shaken or seduced. என்னுடைய இந்த உறுதியான நம்பிக்கையானது அவனுடைய fraudulent activitiesனால, அந்த எனிமியாகிய சாட்டனுடைய ஒரு ஃப்ராடுத்தனத்தினால என்னுடைய அந்த உறுதியான நம்பிக்கை firm faith and love shaken, நான் அப்படியே தடுமாறிடுவேன். ஆர் செட்யூஸ்ட், என்னை அவன் தீமைக்கு உட்படுத்தி விடுவான் என்று நீ நம்புற. அதனால தான் நீ இப்படி என்னை சொல்ற அப்படின்னு கேட்டான். Can by his fraud be shaken or seduced? Thoughts which how found they harbor in your breast. உன்னுடைய நெஞ்சில உன்னுடைய மனசுல இப்படிப்பட்ட சிந்தனை, நான் என்னுடைய நம்பிக்கையில நான் உறுதியா இருக்க மாட்டேன்னு நீ எப்படி நம்புற? நீ என்னை எப்படி நீ சந்தேகப்படுற? அடுத்த கேள்வி பெண்கள் கேட்குற, நீ என்னை ரொம்ப சந்தேகப்பட்ட, என்ன நான் உறுதியா இருக்க மாட்டேனா? நான் உறுதியா இருக்க மாட்டேன்னு நீ எப்படி நம்பின? நீ அப்ப நீ என்னை அவமானப்படுத்திட்டேங்கிற மாதிரி வர்றா. தாட்ஸ் விச் ஹவ் ஃபவுண்ட் தே ஹார்பர் இன் யுவர் பிரஸ்ட். உன்னுடைய மார்புல இப்படிப்பட்ட சிந்தனைகள், நான் அவநம்பிக்கை உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஆடம் மிஸ்தாட் ஆஃப் ஹர் டு யூ சோ டியர். உன்னுடைய அன்பிற்கு உரியவளாகிய இந்த ஏவாளை பற்றி மிஸ்தாட், இப்படி தவறான சிந்தனைகளை நீ வைத்திருக்கிறாயே ஆடம், அந்த எண்ணம் உன் உள்ளத்தில் எப்படி தோன்றியது அப்படின்னு நிற்கிறார். டு ஹூம் வித் ஹீலிங் அப்படின்னு அவ சொல்றா. இது ஏவாள் சொல்லிட்டா. டு ஹூம், அவளுக்கு வித் ஹீலிங் வேர்ட்ஸ். ஆடாடாடா, நான் இவ புது குண்ட போறோம், இப்படியெல்லாம் இருந்துடும் ஜாக்கிரன்னா. அப்ப நீ என்னை நம்பலையா? என்னை பத்தி நம்பாத சிந்தனை உன் உள்ளத்துக்குள்ள எப்படி வந்துச்சு ஆடம்? என்னை மிகவும் நேசிக்கிற ஆடம், உனக்கு எப்படி அப்படி வந்துச்சுன்னு கேட்கிறான். சரி, அவ மனசு வருத்தப்படுதுங்கிறதுக்காக அவளுடைய மனதிற்கு ஆறுதலான வார்த்தைகளை இப்பொழுது ஆடம் பதிலாக சொல்லுகிறார். டு ஹூம் வித் ஹீலிங் வேர்ட்ஸ். ஹீலிங் வேர்ட்ஸ்னா கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ், ஆறுதலான வார்த்தைகளில் ஆடம் ரிப்ளைட். ஆடம் பதில் சொல்லுகிறார். கோட்டேஷனுக்குள்ள, டாட்டர் ஆஃப் காட் அண்ட் மேன், கடவுளுக்கும் மனிதனுக்கும் மகளாக பிறந்த ஏவாளே, இம்மார்டல் ஈவ், அழியா தன்மை வாய்ந்தவள் நீ. For such you are from sin and blame entire. Such you are such, you are free from sin and blame. மற்றவர்களுடைய குற்றச்சாட்டில் இருந்தும் சின் பாவங்களில் இருந்தும் you are free. நீ ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடியவள். You are from sin and blame entire. முற்றிலுமாக, கொஞ்சம் கூட பழி பாவத்தில் இருந்து அவமானத்திலிருந்து முழுவதும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஏவாளே, not diffident of you do I dissuade. Not diffident of you, diffident of the diffident, confident, ரொம்ப உறுதியோட. diffident அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாம நான் இப்படி ஒன்றை சொல்லலை, உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இப்படி சொல்லலை ஏவாள். ஏன்னா கேட்குறேன், என் மேல நம்பிக்கை இல்லையா? நோ நோ நோ, உன் மேல நம்பிக்கை இல்லை
என்கின்ற உணர்வில் நான் இப்படி சொல்லவில்லை. not diffident of you do I dissuade. நான் இப்போ உன்னை டிஸ்வேட் பண்றதுக்கு இப்படி செய்ய வேண்டாம்னு நான் அதான் டிஸ்வேட். பர்சுவேட்னா ஒரு காரியத்தை செய்ய தூண்டுறது. என்ன காரியம்? நான் தனியா வேலை செய்யறேன், நான் தனியா ஒர்க் பண்றேன், நீ தனியா ஒர்க் பண்றேன்னு அவன் சொன்னான். இவன் அதை டிஸ்வேட் பண்றான், வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கான். அதான் ஸோ நான் டிஸ்வேட் பண்ணதுக்கு காரணம் நான் டிஃபிடென்ட் ஆஃப் யூ, உண்மையில் சந்தேகப்பட்டு இல்லை ஏவாள், நான் அதை நினைச்சு நான் சொல்லல. யுவர் ஆப்சன்ஸ் ஃப்ரம் மை சைட், என்னுடைய பார்வையில் இருந்து நீ தனியாக இருந்தால், பட் டு அவாய்ட் தி அட்டெம்ப்ட் இட் செல்ஃப், என்னுடைய பார்வையில் இருந்து இருக்கு தனியா இருக்க, பட் டு அவாய்ட் தி அட்டெம்ப்ட் இட் செல்ஃப், அந்த அட்டெம்ப்டை நீ தவிர்த்தாலும். அருமையா சொன்ன பாருங்க. என்ன பாதுகாப்பாக எனக்கு இருக்க தெரியாதா? நான் பெண், நான் எவ்வளோ இடத்த பார்த்துருக்கேன், நான் எங்கேயும் தனியாக போயிருக்கேன், எவ்வளோ ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஏன்னா என் பார்த்துக்க எனக்கு தெரியாதா? எனக்கு கராத்து தெரியும், அது தெரியுது, நான் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாலும், ஒரு பெண் தனியாக போகும்போது அவள் மேலே ஒரு ரேப் அட்டெம்ப்ட் வருது, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. ஆனால் அட்டெம்ப்ட் உங்கள் மேலே வந்துச்சுங்கிறதே உங்களுக்கு ஒரு அவமானம் தானே? அதுதான் சொல்கிறோம். நீ அதுலேருந்து தப்பிச்சிட்டால் கூட அப்படி ஒரு அட்டெம்ப்ட் உன் மேலே விழுந்திருக்குங்கிறது கூட உனக்கு ஒரு ஷேம் தானே? அந்த ஒரு ஷேமே உனக்கு, நான் கூட இருந்தேன்னா அப்படி ஒரு ஷேமே உனக்கு வராதில்ல. அப்படிதான் நான் சொன்னேன்னு சொல்லணும். தி அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் இன்டெண்டட் பை அவர் ஃபோ, நம்முடைய எனிமி ஒரு பிளான் பண்ணுவான், அதாவது அவன் ஜெயிக்கணும் இல்லை, உன் மேலே இப்படி ஒரு அட்டெம்ப்ட் வந்துச்சுங்கிறதே ஒரு குழப்பம் தானே. நம்ம வீட்டு குழந்தை ஒன்று போகுது, அது வேலை யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான், பண்ண முயற்சிக்கிறான், அப்புறம் 4 பேர் அங்கே போனவங்க வரவங்க டக்குன்னு பார்த்து பாப்பா காப்பாற்றிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஒரு அட்டெம்ப்டே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே மனசு நொந்து போயிடும்ல. ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலை அப்படின்னு அமைதியாக இருக்க முடியுமா? ஏதாவது ஆயிருந்தா ஐயோ அதான் சொல்கிறான். அவன் உன்னை ஒன்றும் கெடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி ஒரு அட்டெம்ப்ட் உனக்கு வந்திருக்குங்கிறதே உனக்கு இன்சல்ட் தானே. அது கூட அவன் யோசிப்பான், நான் உன் கூட இருந்தேன்னா அது நடக்காது அப்படி அது சொல்லலாம். Your absence from my side, but to avoid that attempt itself intended by our own. For he who tempts, he என்பது சாட்டன், அவன் உன்னை டெம்ப்ட் பண்ணுவான், உன்னை அவன் வழியில வீழ்த்துறதுக்கு அப்படியே பேசுவான். தோ இன் வெயின், அது கடைசியில் வேஸ்டா போயிடும். ஏன்னா நீ உறுதியா இருப்ப, எனக்கும் தெரியும். அட்லீஸ்ட் ஆஸ் பர்சஸ் the tempted object, the tempted object, you are the tempted object. உங்ககிட்ட ஒரு முயற்சிச்சிருக்கான்ல, ஒரு பொண்ணு தனியாக போகும்போது அந்த பொண்ணு மேலே ஒரு ரேப் அட்டெம்ப்ட் ஒருத்தன் பண்ணிட்டான், ஆனால் அந்த பொண்ணு அவனை அடிச்சு போட்டு வெளியே வந்துட்டான், ஓகே. ஆனால் ஒரு அட்டெம்ப்ட்டுங்கிறதே உங்களுக்கு ஒரு இன்சல்ட், ஒரு ஷேம் தானே. அதை தான் சொல்லணும். த டெம்ப்டட் ஆப்ஜெக்ட் வித் டிஸானர் ஃபவுல், த டிஸானர் அதுவே ஒரு டிஸானர் தான். த டெம்ப்டட், யூ ஆர் த டெம்ப்டட், த டெம்ப்டட் ஆப்ஜெக்ட். அவன் உன்னை டெம்ப்ட் பண்றான், யூ ஆர் த டெம்ப்டட் ஆப்ஜெக்ட் தானே, நீ தானே டெம்ப்டட் ஆக, நீ தான் டெம்ப்டுக்கு உள்ளானவள். அவன் டெம்ப்ட் பண்றான், நீ டெம்ப்டுக்கு உள்ளானவளாகிய நீ வித் டிஸானர் ஃபவுல், அதுவே நமக்கு டிஸானர் தான். சப்போஸ் நாட் இன்கரப்டிபிள் ஆஃப் ஃபெய்த், இன்கரப்டிபிள் கொஞ்சம் கூட கரப்ட் ஆகாத ஒரு ஃபெய்த் நம்பிக்கை நமக்கு இருந்தாலும், நாட் ப்ரூஃப் அகைன்ஸ்ட் டெம்ப்டேஷன். அந்த டெம்ப்டேஷன்ல நாம சிக்கிக்காம நாம வெளியே வந்து விட்டாலும், யூ thyself with scorn and anger would resent the offered wrong. அப்படி வந்துட்டால் கூட you thou thyself, you yourself with scorn அலட்சியப்படுத்திட்ட. அவன் உன்னை வந்து டெம்ப்ட் பண்றான், நீ அதை அலட்சியப்படுத்திட்டு அண்ட் ஆங்கர் கோபத்தோட வெளியில வந்துட்டால் கூட would resent, நீ வருத்தப்படுவ. தி ஆஃபர்டு ராங், உனக்கு இழைக்க முயற்சித்த, உனக்கு அந்த தவறு இழைக்க நடந்தது முயற்சி கூட உனக்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் கொடுத்துரும். அதனால அப்படி ஒரு அட்டெம்ப்டே இல்லாம வாழ்ந்துக்கிறதா புத்திசாலித்தனம். அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடந்து அதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டால் கூட அந்த அட்டெம்ப்ட் நடந்ததுங்கிறதே நமக்கு வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். Though ineffectual found, misdeem not then,
If such affront I labor to avert from you alone, which honors both at once the enemy, though bold, will hardly dare. இப்போ நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த எனிமி அவ்வளோ ஹார்டா டேரா துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். ரெண்டு பேர் இருக்கும். கூட ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாக்க, கூட ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு துணை இருந்துச்சுன்னா தப்பு பண்ணுறவன் கொஞ்சம் யோசிப்பான். தனியாக இருந்தால் தான் எதாவது பண்ணிடுவான். அந்த கான்செப்டில் தான் சொல்லுவான். தோ இன்எஃபெக்சுவல் ஃபவுண்ட், எந்த விதமான முயற்சியும் நமக்கு இல்லை. மிஸ்டீட் நாட், எந்த தவறான நடத்தையும் நமக்கு வரல. இஃப் சச் அஃப்ரண்ட் ஐ லேபர் டு அவர்ட் ஃப்ரம் யூ, உன்கிட்ட இருந்து அப்படி ஒன்று உங்ககிட்ட ஒரு மிஸ்டீட் நடக்காம, அப்படி ஒரு இது நடக்காம இருக்கிறதுக்கு தான் நான் உனக்கு வழி சொல்றேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். ஃப்ரம் யூ அலோன் விச் ஆனஸ் போத், நம்ம ரெண்டு பேரும் அட்வான்ஸ் சேர்ந்து இருந்தா த எனிமி, எதிரி, தோ போல்டு, அவன் எவ்வளவு துணிச்சலாக இருந்தாலும் வில் ஹார்ட்லி டேர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் வரவே வராது. அதனாலதான் குழந்தையாவது கையில தூக்கி வச்சுக்கோ. இந்த குழந்தை என்ன பெரிய பாதுகாப்பா, அது 2வது படிக்கிற பையனா இருப்பான். 2வது படிக்கிற பையனை கூட்டிட்டு வாடா துணைக்குன்னு இந்த பொண்ணு அழைச்சிட்டு போவோம். 2வது படிக்கிற பையன் என்ன துணை, கூட ஒரு குழந்தை இருக்கு, ஒன்று இருக்கு, கூட யாரோ இருக்காங்க, அதுவே ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட். அதுக்காக நான் கூட இருக்கேங்கிறான். ஆர் டேரிங் ஃபர்ஸ்ட் ஆன் மீ தி அசால்ட் ஷல் லைட், நான் கூட இருந்தா தி அசால்ட் தி அட்டாக் ஷல் லைட், அவன் நம் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கு அசால்ட் அட்டாக் லைட்டா இருக்கும். நார் யூ ஹிஸ் மலிஷ் அப்படின்னா ஈவில் அண்ட் ஃபால்ஸ் கைல் கண்டெம்ன், அவனுடைய ஃபால்ஸ் போலியான கைல் அப்படின்னா ஏமாற்றுகின்ற முயற்சியை நீ என்ன பண்ணுவ, கண்டம் பண்ணிட்டு சப்டில் ஹி நீட்ஸ் மஸ்ட் பி ஹூ குட் ஷெட்யூல் ஏஞ்சல்ஸ், வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை. Who could seduce angels, தேவதைகளையே அப்படியே பண்ணுவான். நீ மனுஷி, ஏஞ்சல்ஸையே செட்யூஸ் பண்ண. கடவுளுக்கு எதிராக இவன் வந்த உடனே மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்து, பாருங்க கடவுள் இப்படி ரொம்ப அநியாயம் பண்றாரு, அக்கிரமம் பண்றாருன்னு இவன் பேசி மற்ற ஏஞ்சல்ஸையும் இவன் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டான்ல. அப்போ கடவுளுடன் இருக்கக்கூடிய தேவதைகளையே அப்படியே பேசி கரப்ட் பண்ணி தான் பக்கம் சேர்த்துக்கிட்டவன் இவன். அப்படிப்பட்ட ஆளு. நார் யூ ஹிஸ் மேலிஷ் அண்ட் ஃபால்ஸ் கைல் கண்டம், நீ அப்படி கண்டம் பண்ணாலும் சப்டில் ஹி நீட்ஸ் மஸ்ட் பி ஹூ குட் ஷெட்யூல் ஏஞ்சல்ஸ், நார் திங்க் சூப்பர்ஃப்ளூவஸ் அதர்ஸ் எய்ட், அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளை பார்த்து கேட்குறான். The nor think, why do you think, ஏன் நீ இப்படி சிந்திக்கிற, சூப்பர்ஃப்ளூவஸ் அதர்ஸ் எய்ட், மற்றவங்க நமக்கு உதவி செஞ்சா அது ரொம்ப அதிகம், நான் எனக்கு நானே பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை. சிலர் அப்படி இருப்பாங்க, நானே என்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன எனக்கு உதவி அப்படி நினைக்கிறியா. அதனால சூப்பர்ஃப்ளூவஸ், மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற உதவி என்பது தேவைக்கு அதிகமானது என்று எண்ணுகின்றாயா ஏவாள். நார் do you think superfluous others yet? I, from the influence of the looks receive from you access in every virtue in your sight, more wise, more watchful, stronger, if need were, of outward strength. I, from the influence of the looks receive from you. நீ பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அக்சஸ் இன் எவ்ரி வெர்ச்சு, உன்னிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்குணங்களின் அடிப்படையில் உன்னுடைய பார்வையிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், இன் யுவர் சைட் மோர் வைஸ், நீ ரொம்ப புத்திசாலி. பார்க்கிறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, யூ ஆர் மோர் வைஸ், மோர் வாட்ச்ஃபுல், ரொம்ப நீ கவனமா இருப்ப, ஸ்ட்ராங்கர் வலிமையா இருப்ப, இஃப் நீட் வேர் ஆஃப் அவுட்வர்ட் ஸ்ட்ரென்த், எவ்வளவு வலிமையானவங்க வந்தாலும் அந்த வலிமையை புறக்கணிக்கின்ற வலிமை உனக்கு இருக்கு. while shame you looking on, shame to be overcome or overreached, ஒரு அவமானம் ஏற்பட்டால் கூட அந்த அவமானத்தை ஓவர் கம் பண்ணுகின்ற அளவுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்கு. would utmost vigor rise, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு விகரஸா
ரொம்ப கோபாவேசமாக ரைஸ் எழுகின்ற ஆற்றல் உனக்கு இருக்கு. அண்ட் ரைஸ்டு யுனைட். அப்படி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து யுனைட்டடா அதை ரைஸ் பண்ணா நமக்கு இந்த ஆபத்து நமக்கு வராது. Why should not thou like sense within you feel when I am present and thy trial choose with me best witness of thy virtue tried? Why should not thou like sense within thee feel? You feel. ஏன் நீ அப்படி உணர்ற? இன்னொருத்தவங்க உதவி செஞ்சா அது உனக்கு நம்ம யுனைட்டடா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் வலிமை ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? அந்த வலிமையில நம்மளை ஒருத்தர் நெருங்கவே பயப்படுவான். அப்படி ஒரு நெருங்கினாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி திங்க் பண்ற? Why should not you like sense within you within thee feel when I am present? நான் உன் கூட இருக்கிறதுனால இப்படியெல்லாம் உனக்கு வரும் ஒரு அவமானம் அப்படின்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுகின்றாய்? And thy trial choose with me best witness of your virtue. உன்னுடைய virtue, உன்னுடைய நற்குணங்கள், உன்னுடைய எல்லா திறமைகளையும் பார்த்தவன் நான் உன் கூட இருக்கேன். நீ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவ. அப்படி நீ ஓவர் கம் பண்ணும்போது நான் கூடவே இருந்து எவ்வளோ பெரிய விஷயத்த நீ எவ்வளவு அருமையாக ஹேண்டில் பண்ண ஏவாள் என்று நான் உன்னை புகழ்வேன் இல்லையா? ஸோ உனக்கு ஏற்பட்ட அந்த ட்ரையல், அந்த டெஸ்ட்டு, அதுக்கு ஒரு சான்றாக நான் இருப்பேன். நாளைக்கு நீயா வெளியில் சொல்லணும், எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சு, ஆனால் அந்த ஆபத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னால் கூட யாரும் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படிதான் சீதை ராமாயணத்தில் சீதையை உன்னைய ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் இத்தனை நாட்கள் வைத்திருந்தான் ராவணன் அவன் இடத்துல. அப்போ நீ குற்றமற்றவள். ராமனுக்கு தெரியும் இவள் குற்றமற்றவள்னு. ஆனால் நீ இன்னொருத்த இடத்துல போய் தனியாக இத்தனை நாட்கள், இவ்வளோ நாட்கள் இரவு பகலாக அவன் அரண்மனையில் தானே இருந்தேன். அப்போ 4 பேர் உன்னை பேசுவாங்கல்ல. இதே நான் உன் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கேன், எவன் பேசுவான்? அதான் சொல்ல, நீ தனியாக இருக்க, அதெல்லாம் மீட் பண்ணுவ, அதெல்லாம் நீ எதிர்த்துருவ, போராடிடுவ, உனக்கு எந்த இதுவும் இல்லாமல் பண்ணுவ, அந்த ஸ்ட்ரென்த்லாம் உனக்கு இருக்கு. ஆனாலும் நீ எதிர்க்கிறத நான் பக்கத்துல இருந்து விட்னஸ், சாட்சியாக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க. அடுத்து வெளியில வரும்போது பாரு, ஏவாளுக்கு இதெல்லாம் வந்துச்சுடா, ஏவாள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அவளை நான் எதிர்த்தா தெரியுமா, எப்படி பண்ணுனா தெரியுமான்னு நான் உனக்கு சொல்லுவேன்ல. நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப சீதையை நான் தற்புடையவள், எனக்கு அங்க ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னா எவன் நம்புவான்? ஆனா அங்கேயே கூடவே இருக்கான் ஒருத்தன் ஏவாளும் நானும் அங்க சீதையும் நானும் தான் இருந்தோம், சீதை அப்படி இருந்தான்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, நம்புவாங்க இல்லையா? நீயா சொல்றதை நம்புறதை விட நான் உன் கூட பக்கத்துல இருந்து நீ எவ்வளவு போல்டா சேட்டனுடைய எல்லா முயற்சிகளையும் நீ முறியடித்தா என்று நான் வெளி உலகத்துக்கு சாட்சியாக இருந்து நான் பார்த்து சொன்னா அதுவே உனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்றேன். வித் மீ பெஸ்ட் விட்னஸ் ஆஃப் யுவர் வெர்ச்சியூ ட்ரைடு. யுவர் வெர்ச்சியூ, உன்னுடைய நற்குணங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனையை நீ வெற்றி காண்பாய் என்பதை நான் உன்னிடம் இருந்து விட்னஸ், சாட்சியாக இருந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்தா அதை வெளி உலகத்துக்கு சொல்லும்போது அது உனக்கு பெருமை தானே அப்படின்னு இவன் சொல்றான். சொல்லி இதற்கு மறுபடியும் ஏவாள் பதில் சொல்கிறான். So spake domestic Adam. Domestic Adam, the master of the family. அந்த ஆடம் அண்ட் ஈவ், ஏவாள் குடும்ப தலைவனாகிய ஆடம் இப்படி சொன்ன உடனே, இன் ஹிஸ் கேர் அண்ட் மேட்ரிமோனியல் லவ், அவள் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய கேர், அக்கறை, அண்ட் மேட்ரிமோனியல் லவ், அவனோடு அந்த திருமண பந்தத்தினாலான அன்பு, இவைகளோடு இப்படி ஆடம் சொன்ன உடனே, பட் ஈவ் whose thought less attributed to her faith sincere, அப்படின்னா சின்சியர் ஃபெய்த், அவ எவ்வளவு சின்சியரான அவளுடைய ஃபெய்த் மேல, less attributed to her, less reliance to her sincere faith, அவ உண்மையான ஃபெய்த் மேல லெஸ் ரிலையன்ட், இவங்க ரொம்ப நம்பலைங்கிற மாதிரியே மறுபடியும் உணர்றான். நான் எவ்வளவு என்னுடைய குணாதிசயத்தின் மீது நான் எந்தது வந்தாலும் நான் அப்படி இருப்பேன், ஆனா இவங்க என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சென்ஸ்லேயே லெஸ் attributed to her sincere faith. Thus he replied with accent sweet renewed. Thus he replied,
வித் accent, accentனா டோன், வித் ஸ்வீட் டோன், ஒரு இனிமையான குரலிலே, renewed, ஒரு புதிய இனிமையான குரலிலே பதில் இப்படி சொல்லப்படுகிறது. அப்படி அவன் சொல்றான். சொன்ன உடனே இப்படி பதில் சொல்லப்படுகிறது என்று மறுபடியும் இப்ப ஏவாள் என்ன சொல்றா அப்படிங்கறத இப்ப now we see in the next video. இப்ப 321 வரிகள் நம்ம இந்த 3 வீடியோல நம்ம பார்த்துட்டோம். Thank you.